ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நடு ராத்திரி 12 மணிக்கு அமைதியான யாரும் இல்லாத இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா போதும். நீங்க விரும்பிய காரியங்கள் எல்லாமே உடனடியாக நடந்துவிடும். நீங்க எதிர்பார்த்த பண வரவும் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான இந்த ஒரு தாந்திரிகத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விரைவாகவே நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பயன்படுத்தி நாம் விரும்பிய விஷயங்களை எளிதாக பெற்றுக்கொள்ளும் முறையை நம்ம விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வகுப்பாக எடுக்கிறோம். அதில் பங்கு பெற விரும்புகிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு தருவாங்க. கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ள அந்த ஒரு விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேர வகுப்பு உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நாம் ஏன் நடுராத்திரி 12 மணிக்கு இதை செய்யணும்? பொதுவாகவே 12 மணி அளவில் இந்த பூமியில் இருளாக இருக்கிற ஏரியாவில் 12 மணிக்கு நடுராத்திரியாக இருக்கிற பகுதிகள் எல்லாமே நிசப்தமாக இருக்கும். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அதோடைய அமைதியான வேலைகளை சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். அதிலிருந்து விடியற் காலை வரைக்குமே அமைதியான ஒரு சூழல் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சமே அப்போதான் சந்தோஷப்படுது. ஏன்னா பகலில் நம்ம செய்கிற அட்டகாசம் அதிகமாக இருக்கு. அவ்வளோ வண்டி வாகனங்கள், அவ்வளோ போக்குவரத்துகள். இரவு நேரத்தில் விமானங்களை தவிர சில முக்கியமான ரயிலோ மிட்நைட் பஸ்ஸுங்களை தவிர அதிகமான மக்கள் நடமாட்டம் என்பது இருக்காது. அதனால் ஓரளவுக்கு அந்த நேரம் பல விஷயத்துக்கும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இது போன்ற அமைதியான மனநிலை சார்ந்த விஷயங்கள், மனதை சார்ந்து நம்ம செய்ய போகிற விஷயங்களுக்கெல்லாம் இருள் சூழ்ந்த நேரம் நள்ளிரவு முதல் விடியற் காலை வரை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நமக்கு அமைச்சு தருது. நள்ளிரவுல பலரும் தூங்கி வழிவாங்க அப்படின்றதுனால தான் விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தை நமக்காக சொல்றாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிற அந்த 4 மணிலேருந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை கண்டிப்பாக தவறாமல் அனைவரும் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்களுடைய கருத்தாக இருக்கு. நாம் இன்னைக்கு இந்த ஒரு எளிமையான தந்திரத்தை தாந்திரிகத்தை செய்யும்போது ஒரு சில பொருட்கள், தாந்திரிகம் சொன்னாலே பொருட்களை வச்சு தான் நம்ம செய்வோம். அதுக்கு தான் தாந்திரிகம் பேர். வெறும் மந்திரம் அப்படின்னு சொன்னால் வெறும் வாயாலேயே நம்ம மந்திர ஜபம் செய்வது. தாந்திரிகத்தில் மந்திரமும் அந்த செய்யக்கூடிய அந்த மந்திர பாராயணத்துக்கு உதவிகரமாக சில பொருட்களை நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் தாந்திரிகம். இப்போ நம்மளோட மனசை குவிக்கிறதுக்கு இந்த மாதிரி தாந்திரிக பொருட்கள் தேவைப்படுது. மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சில விஷயங்கள், அந்த காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்தணும். அதுக்காக தான் இது போன்ற விஷயங்கள்லாம். அதன் மூலியமாக நம்ம எண்ணத்தை குவிச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வழி. இப்படி சிறப்பான பல முறைகளை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான தாந்திரிகம் தான். இதற்கு தேவையான சில பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், கரும்புள்ளி இல்லாமல், ஒரு ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம், ஒரு சின்ன வெள்ளை துணி, கர்ச்சிப் அளவு, சிறிதளவு குங்குமம், சிறிதளவு மஞ்சள், அவ்வளோதான். இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நைட்டு 12 மணி வரைக்கும் கொஞ்சம் முழிச்சிருக்கணும். அதற்கப்புறமா 12 மணி வாக்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை சுத்தமாக வச்சுருக்கணும். உடலை மாலை நேரத்தில் குளிக்கிறவங்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். குளித்து சுத்தபத்தமாக உங்களுடைய உணவு முறைகள்லாம் முடிச்சுட்டு 12 மணி ஆகும்போது
ஒரு தனிமையான அறை அல்லது ஒரு மொட்டை மாடி, இப்படி ஏதாவது யாருடைய தொந்தரவும் இல்லாத இடமாக பார்த்து வடக்கு முகமாக அமர்ந்து உங்கள் முன்னாடி ஒரு சிறு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மெழுகுவர்த்தி இருந்தாலும் ஏற்றி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த வெள்ளை துணி, கர்ச்சீப் அளவு இருக்கிற ஒரு சின்ன வெள்ளை துணியை உங்கள் முன்னாடி பரப்பி வச்சுட்டு, அந்த இடம் சுத்தமாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மந்திர பாராயணத்தை செய்ய வேண்டிய இடம் சுத்தமாக இருக்கும். அந்த வெள்ளை துணிக்கு நடுவில் இந்த வச்சிருக்கிற எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு, அந்த எலுமிச்சை பழத்துக்கு மஞ்சளாலும் குங்குமத்தாலும் ஒரு பொட்டை வச்சுட்டு, அதற்கு அருகிலேயே உங்களுடைய நாணயம் ₹1 அல்லது ₹5 அதை கூடயே வச்சு சொல்ல போகிற மந்திரத்தை 108 முறை நிதானமாக உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மனதிலே நிறுத்தி இந்த மந்திர பாராயணத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் விரைவாக நிறைவேறணும், உடனடியாக அது உங்களுக்கு கிடைக்கணும். பண தேவையாக இருந்தால் பண தேவை, பொருள் தேவையாக இருந்தால் பொருள் தேவை, இல்லை மனிதர்களை வசம் செய்யணும்னா மனிதர்களை வசம், அவர்களுடைய சிந்தனை, இப்படி உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த விஷயங்களை உங்கள் மனதிற்குள்ளார காட்சிப்படுத்திக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை நிதானமாக பாராயணம் செய்யணும். மந்திரங்களை சொல்லும்போது கண்டிப்பாக அதற்குரிய பொருளோ செயலோ மனிதர்களோ உங்களுடைய மனக்கண் முன்னாடி அவங்கள காட்சிப்படுத்தணும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கவனமாக இதை நீங்கள் கையாளும் போது தான் நீங்கள் இந்த செஞ்ச இந்த பரிகாரம் என்பது பலிதமாகும். பூஜையை முடிச்சுட்டு இப்போ அதில் இருக்கிற நாணயத்தை எடுத்து உங்களுடைய பர்சுக்குள்ளார வச்சுக்கோங்க, பணப்பை. அடுத்தது எலுமிச்சை பழத்தை யாரும் கண்படாத தெரியாத ஒரு மரத்தின் அடியில் அதை போட்டுருங்க. யாருக்கும் தெரியாத இடமா போட்டுருங்க, அவ்வளோதான். மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. இந்த துணியை மடித்து உங்கள் வீட்டில் எங்கன்னா வச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு நாள் இதை மட்டும் உங்களுடைய மனதார நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த காரியத்துக்காக இதை செஞ்சீங்களோ அந்த விஷயம் விரைவாக நடந்து முடிந்துவிடும். இதற்கு தேவை மன அமைதி, மன ஒருமைப்பாடு, உங்களுடைய யார் மேலே இருக்கிற அந்த அவர்களுடைய சிந்தனை. எந்த காரியமோ அந்த காரியத்தினை நீங்கள் காட்சிப்படுத்தணும். என்ன உங்களுக்கு வேணுமோ அதை காட்சிப்படுத்தணும். பண தேவையோ எதுவோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பூஜையின் போது சொல்கிறீங்கல்ல அந்த மந்திரம், அந்த மந்திரம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை, ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை, ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை. அவ்வளோதாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் விரும்பிய விஷயத்தை நினைத்து கொண்டு ஜபம் செய்யணும், அவ்வளோதான் விஷயம். இது காளி தேவியோட மந்திரமாக இருப்பதனால் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும்போது நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டியது முக்கியம். பெண்களாக இருந்தால் தீட்டு நாட்கள் இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரு நாள் தான் செய்ய போகிறோம், அந்த ஒரு நாள் சுத்தமாக இருந்து செஞ்சுக்கிட்டால் போதும். இது எந்த நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நள்ளிரவு 12 மணிக்குன்றதுனால இதற்கான நாள் அப்படின்னு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. கண்டிப்பாக தேவை இருக்கிறவர்கள், அதுவும் நம்பிக்கை இருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அது முழுமையான வெற்றியை தரும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிற காரியம் வெற்றியே அடையாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை மனசில் வச்சு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான தேவை என்னவோ அதை பொறுத்து இதை செய்யுங்க. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நினைவில் கூட செய்யக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு நன்மை எதுவோ அதை மட்டுமே செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.